பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சு இப்ப வீட்டுக்கு போயிருக்கக்கூடிய பார்வதி, அவங்க ஹேண்ட்பேக்ல வச்சிருந்த பொருட்கள பார்த்துட்டு, அவங்க அம்மா ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. அதோட விவரத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ஓட ஒரு மிகப்பெரிய பிராண்டா இருந்தவங்க தான் விஜே பாரு. கமருதீன் கூட சேர்ந்து இவங்க டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல பண்ண விஷயங்களால இவங்க ரெட் கார்டு கொடுத்து வெளிய அனுப்பப்பட்டிருக்காங்க. அதை விட முக்கியமானது கிராண்ட் ஃபினாலே கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் பாருவுக்கும் கமருதீன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப வெளில வந்திருக்கக்கூடிய பார்வதி ரீசென்ட்டா கமருதீனுக்கு அப்புறம் ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சு இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஸ்டேஜ்ல எமோஷனலா பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இவங்க ரியல் லைஃப்ல எப்போ வந்து கப்புள் ஆக போறாங்க, எப்ப கல்யாணம் அப்படிங்கிற மாதிரியும் பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்வதி அப்படிங்கிறவங்க ரொம்ப எமோஷனல் டைப்பாம். அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போயிடுச்சுனாலோ, இல்ல ஒருத்தவங்க பிடிச்சு போயிட்டுனாலோ, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத அவங்க அதிக வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அப்படிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கமருதீன் கூட இவங்க க்ளோஸா இருந்தாங்க. வெளில வந்ததுக்கு அப்புறமும் இவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்ப எப்போதுமே அவங்களோட ஹேண்ட்பேக்ல அந்த ஹேண்ட்பேக்க ஓப்பன் பண்ணும்போது, அதுல அவங்களோட அம்மா ஃபோட்டோ தான் வச்சிருப்பாங்களாம். இப்ப அந்த அம்மா ஃபோட்டோவுக்கு பக்கத்துல கமருதீன் ஃபோட்டோவையும் அவங்க வச்சிருக்காங்களாம். பார்வதி ரொம்ப சென்டிமென்ட்டான டைப், ஒரு எமோஷனல் டைப் அப்படிங்கிறதால, இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்துலயுமே ரொம்ப அதிகமா கவனம் செலுத்தி, தனக்கு பிடிச்சவங்க தான் கூட எப்பவுமே இருக்கணும். அவங்கள நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க. தன்னோட வாழ்க்கையில இந்த இடத்துக்கு அவங்க வர்றதுக்கு முக்கியமான ஆளா இருந்தவங்க அவங்க அம்மா தான். அவங்க அம்மாவுக்கு இப்ப அடுத்த இடத்துல கமருதீன தான் அவங்க பார்க்குறாங்களாம். இப்ப ரீசென்ட்டா கமருதீன் ஃபோட்டோவ ஹேண்ட்பேக்ல வச்சிருந்தத பார்த்துட்டு, பார்வதி அம்மா தான் பொண்ணு கமருதீன் மேல எந்த அளவுக்கு ஆசை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அத விட முக்கியமானது, ரீசென்ட்டா இவங்க 2 பேரும் கார்ல போயிட்டுருக்கும்போது, பார்வதி கமருதீனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க. அவங்க லவ்வுக்கு ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, தம்ஸ் அப் காமிச்சு கிட்டத்தட்ட கிரீன் சிக்னல் தான் குடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் கமருதீன் இப்ப சீரியலுக்கு அப்புறமா படத்துல நடிக்கிற வாய்ப்ப தேடிட்டு இருக்காராம். அவருக்கு ஒரு நல்ல ரோல் கிடைச்சு, இன்னொரு 1 இயர்ல அவர் சினிமாவுக்கு வந்துட்டாருன்னா, அடுத்ததா கமருதீன் பார்வதிக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அவங்களே இப்ப ரீசென்ட்டா நடந்த ஃபேன்ஸ் மீட்ல தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஹேண்ட்பேக்ல தான் அம்மா கூட கமருதீன் ஃபோட்டோவையும் வச்சு, அவங்க 2 பேரையும் ஒரே இடத்துல தான் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல, கமருதீன் தான் இப்ப செம்ம ஹேப்பியா இருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்க, பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப வீட்டுக்கு போயிருக்கக்கூடிய கானா வினோத், அவருக்கான அந்த ரூ. 18,00,000 பணப்பெட்டி எடுத்தாருல்ல, அதுல பிடிச்சது போக மீதி ஒரு குறிப்பிட்ட தொகை அவர் கைக்கு வரும். அந்த காசு எப்படி பார்த்தாலும் 4 மாசம் கழிச்சு தான் அவர் கைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 மந்த்துக்கு அப்புறமா வரக்கூடிய பணத்துல என்ன மாரி விஷயங்கள் செலவு பண்ணணும், என்ன மாரி உதவிகள் செய்யணும் அப்படிங்கிறத ஏற்கனவே திட்டம் போட்டாராம். உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வருதுன்னா, அதுல தான் குடும்பத்துக்காக, குறிப்பா மனைவிக்காகவும், மகளுக்காகவும், தான் பையனுக்காகவும் எடுத்து வச்சுட்டு, மீதி இருக்க விஷயங்கள்ல தன்னோட கானா துறைய வந்து பெருசா வளர்க்கணும். குறிப்பா அவர் வசிக்கக்கூடிய பகுதிகள்ல எக்கச்சக்கமான கானா பாட்டு பாடுறாங்க. அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த கானா கத்துக் குடுக்கறதுக்காக ஒரு ஸ்கூல் ஒண்ண, ஒரு கிளாஸ் மாரி ஆரம்பிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காராம். அதே மாரி யாராவது படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, நல்லா படிக்கக்கூடியவங்க, ஆனா பணம் பிரச்சனையா வந்து அவங்க படிப்ப நிப்பாட்டுறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நோக்கமா வச்சிருக்காராம். இத இப்ப ரீசென்ட்டா அவர் குடுக்குற எல்லா இன்டர்வியூ ஷேர் பண்ணிட்டு இருக்காரு.